வாழ்க்கை மாறணும்னு ஆசையா இருக்கா? அப்படின்னா முதல்ல இந்த ஒரு விஷயத்த விட்டாகணும். அது என்னன்னு பார்க்கலாமா? இன்னும் 2 நிமிஷம் மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் ஒருவேளை உனக்காக இருக்கலாம். எல்லோரும் மோட்டிவேஷன் தேடுறாங்க, ஆனா நீ தேட வேண்டியது மோட்டிவேஷன் இல்லை. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. உன் மனசு அனுப்புற ஒரு சிக்னலை நீ கவனிக்கவே இல்லை. வா, கொஞ்சம் பேசலாமா? என்ன தங்கம், இன்னைக்கு எத்தனை தடவை போதுண்டா இந்த வாழ்க்கைன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன்? சொல்லாத, எனக்கு பதில் தெரியும். ஏன்னா நானும் அந்த இடத்த கடந்து தான் வந்திருக்கேன். ஒவ்வொரு காலையிலையும் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். ஆனால் மாலைக்குள்ளே அந்த பழைய சோர்வு மறுபடி நம்ம மேலே வந்து சாஞ்சிக்கும். அப்போ தோணும், உண்மையாகவே என்னால் இந்த வாழ்க்கையை இந்த நிலைமையிலேருந்து ஏதாவது மாறுமான்னு. உனக்கு தெரியுமா, இந்த கேள்வி தோல்வியோட அடையாளம் இல்லை, ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கிற ஒரு மனசோட அடையாளம். அதனால் இன்னைக்கு உன்னை நீ ஜட்ஜ் பண்ணாத. இப்போ இந்த நிமிஷம் மட்டும் உன் தோளில் இருந்த அந்த பாரத்தை கொஞ்சம் கீழே இறக்கி வை. நாளைக்கு என்ன ஆகும்னு நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நீ மூச்சு விடுற, நீ இன்னும் கைவிடலை, தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்ருக்க, அதுவே போதும். வா, கொஞ்சம் பேசலாமா? தங்கம், இந்த வீடியோவை நீ பார்த்துட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சும்மா யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஒரு சில வீடியோஸ் நம்மளை தேடி வரும். ஒருவேளை இந்த வீடியோவும் அப்படி தான் இருக்கலாம். முதல்ல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த சில நிமிஷம் எங்கேயும் போகாத. இந்த சில நிமிஷம் உனக்காக மட்டும் இங்கேயே இரு. எனக்கு தெரியுமா, நான் யாருன்னு எனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியுமா தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், இந்த உலகத்தில் சில சிரிப்புகளுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாத சோர்வு இருக்கும். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்குள்ளே பின்னாடி நிறைய சொல்ல முடியாத கதைகள் இருக்கும். அந்த கதையை நீ இப்போது எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் கேட்கவும் போகிறதில்லை. ஏன்னா சில வழிகளை வார்த்தைகளில் சொல்ல முடியாது, அதை அமைதி தான் புரிஞ்சுக்கும். இன்னைக்கு நான் உனக்கு அட்வைஸ் சொல்ல வரல, உன் வாழ்க்கையை மாற்றவும் வரல. நான் ஒரு காஃபி வாங்கிட்டு உன் பக்கத்தில் அமைதியாக உட்கார வந்திருக்கேன், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறியா? அது முக்கியம் இல்லை. முக்கியம் இந்த நிமிஷம் நீ தனியாக இல்லை, ஏன்னா உன் கூட நான் இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகம் நம்மக்கிட்ட தினமும் கேள்வி கேட்கும். என்ன சாதிச்ச, எவ்வளோ சம்பாதிச்ச, எப்போ செட்டில் ஆக போகிற. ஆனால் ரொம்ப கம்மியான நபர்கள் தான் கேட்பாங்க, நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு. அப்படி கேட்கவும் ஆள் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இன்னைக்கு அந்த கேள்வியை நான் கேட்குறேன், நீ உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கியா? பதில் எனக்கு சொல்ல வேண்டாம், உனக்கு மட்டுமே தெரிஞ்சால் போதும். இந்த சில நிமிஷம் நீ யாருக்காகவும் இருக்க வேண்டாம், யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம். நீ யார்? நீ நீயாக இரு. உன்னை பற்றி தவறாக நினைச்சவங்களுக்காக உன்னை மாற்றிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ உன்னை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன்னை நீ மன்னிக்கிற நாள்தான் உன் வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்கும். உன்னை நேசிக்கிறது சுயநலம் இல்லை, அது வாழ கற்றுக்கிற முதல் படி. நீ இப்போ இருக்கிற இடம் உன் வாழ்க்கையோட கடைசி இடம் இல்லை. அனைவரையும் காப்பாற்றணும்னு ஓடுற மனசு சில நேரம் தன்னையும் கட்டி பிடிச்சிக்கணும். நீ சிரிக்கும்போது உலகம் அழகாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை,
உன் மனசு அழகாலையும் அன்பாலையும் மென்மையாக இருக்குன்னு அர்த்தம். தங்கம், நீயா இரு. ஏன்னா உன்னை போல இன்னொருத்தர் இந்த உலகத்தில் இல்லை. உன்னை இழந்தா அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. புரியுதா?